பட்ஜெட் தொடர்பாக பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை நடத்துகிறார். மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மதிப்பீட்டை தயாரிப்பதற்காக இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்படும்? 2025-26 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் மாதம் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சட்டப்பேரவையில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில இந்த நிதிநிலை அறிக்கையில இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் குறித்து துறை ரீதியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஊரக வளர்ச்சி, அதே போல நகர்ப்புற வளர்ச்சி, அதே போல சுகாதாரத்துறை, கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இந்த துறையினெல்லாம் உள்ளடக்கி இந்த பட்ஜெட்ல செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் என்ன என்பது குறித்து துறை ரீதியான அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. அதே போல சுகாதாரத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்ல இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டோட மதிப்பீடு என்ன, அதுல மிக முக்கியமான அம்சங்கள் கொடுக்கக்கூடியது என்ன, குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில அதிக நிதி ஒதுக்கீடாக எப்போதுமே சுகாதாரத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வரக்கூடிய 25-26ஆம் நிதியாண்டுக்கான இந்த பட்ஜெட் சைஸ் என்ன, குறிப்பா பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய துறையாக இருப்பது சுகாதாரத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை. அந்த துறைக்கு கூடுதலாக என்னென்ன வேண்டியிருக்கிறது, நிதியுடைய தேவை என்ன, இவற்றையெல்லாம் குறித்து இன்றைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏன்னா திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றது தொடங்கி இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு முழு பட்ஜெட்டா இருக்கும். அடுத்த ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.